அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இயர் மற்றும் வேதி சமநிலை இந்த பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் 11ல கொடுத்திருக்கிற எடுத்துக்காட்டு கொஸ்டின் நம்பர் 1 தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். 717 கெல்வின் வெப்பநிலையில் பின்வரும் வினைக்கு கேசியின் மதிப்பு 48. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. H2 + I2 gives 2HI. இந்த வினைக்கு கேசியோட மதிப்பு 48ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஹைட்ரஜன், அயோடின் மற்றும் HI செறிவுகள் முறையே 0.2 மோல் பர் லிட்டர், 0.2 மோல் பர் லிட்டர், 0.6 மோல் பர் லிட்டர் எனில் வினை நிகழும் திசையினை கண்டறி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, வினை நிகழும் திசையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ வினை நிகழும் திசையை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கியூவோட மதிப்பும் தெரிஞ்சிருக்கணும், கேசியோட மதிப்பும் தெரிஞ்சிருக்கணும். கியூன்றது வினை குணகம், கேசிங்கிறது சமநிலை மாறிலி. இந்த ரெண்டு மதிப்பும் தெரிஞ்சிருந்தா இந்த ரெண்டு மதிப்பையும் நம்மளால் ஒப்பிட முடியும். இந்த ரெண்டு மதிப்பையும் ஒப்பிடுறப்ப கியூவோட மதிப்பு கேசி மதிப்பை விட குறைவாக இருந்துச்சுன்னா வினை முன்னோக்கி நகரும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். கியூவோட மதிப்பு கேசியோட மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பின்னோக்கு வினை நடக்கும். கியூவோட மதிப்பும் கேசியோட மதிப்பும் சமமாக இருந்துச்சுன்னா வினை சமநிலையில் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், கியூவோட மதிப்பும் கேசியோட மதிப்பும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் வினை நிகழும் திசையினை நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு தீர்மானிக்கலாம். சரியா? இப்போ கேசியோட மதிப்பு கொஸ்டின்லே கொடுத்துட்டாங்க. இப்போ கியூவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வினையை பேஸ் பண்ணி கியூக்கான எக்ஸ்பிரஷனை நான் எழுதுகிறேன். விளைபொருள் ஹெச்ஐ மேலே போட்டுடணும், முன்னாடி 2 2 போட்டுடுறேன், பை வினை படுபொருள்களான ஹைட்ரஜனோட செறிவையும் I2ஓட செறிவையும் போட்டுடுறேன். இப்போ இவங்களோட செறிவுகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் கொடுத்துட்டாங்க. முதல்ல இருக்கிறது முதலுக்கு H2க்கு 0.2, I2க்கு 0.2, HIக்கு 0.6. அப்படியே நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சரியா? நான் கீழே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு HIக்கு 0.6 ஸ்கொயர் இருக்குது, அதனால 2 தடவை 0.6ன்னு முதலே போட்டுக்கிறேன். ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 தடவை மோல் பர் லிட்டர் இன்ட்டு மோல் பர் லிட்டர் போட்டுக்கணும், பை H2ஓட செறிவு எனது 0.2 மோல் பர் லிட்டர் இன்ட்டு I2ஓட செறிவு அதுவும் 0.2 மோல் பர் லிட்டர். சரியா? இப்போ கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், 0.2 0.6ல் 3 டைம்ஸ் போகும், 0.2 0.6ல் 3 டைம்ஸ் போகும், முடிஞ்சு போச்சு. மோல் பர் லிட்டர் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 1 மோல் பர் லிட்டர் கேன்சல் பண்ணிட்டேன். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து 3 3 9. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கேசியோட மதிப்பு பாருங்கள். கேசி இஸ் ஈக்குவல் டு 48. கியூ கண்டுபிடிச்சிருக்கோம். கியூ இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கியூ வந்து கேசியை விட கம்மியாக இருக்குது. ஸோ கியூ வந்து கேசியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், முன்னோக்கு வினை நிகழும். அப்போ விளைபொருள்கள் தான் அதிகமாக உருவாகும், முன்னோக்கு வினை நிகழும். விளைபொருள்கள் உருவாகக்கூடிய திசையில் வினை நிகழும். அவ்வளோதான், வெரி சிம்பிள்.